வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, 2020, 2021ல தமிழ்நாடு மின்சார வாரியம் நேரடி பணி நியமன ஆள் சேர்ப்பதற்காக சில வகையான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டாங்க. வரவேற்கப்பட்ட விண்ணப்பங்கள் தேர்வு ரத்து செய்யப்பட்டதுனால விண்ணப்பங்கள் ரத்து செய்யப்பட்டது. இதுக்காக விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்த தொகை அவங்கவங்க வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா, சில பேத்துக்கு வரவு வைக்கப்படல. அது எதனால வரவு வைக்கப்படல, அந்த தொகையை எப்படி நம்ம மீண்டும் பெறுவது அப்படிங்கிற தகவல தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்குறது மூலமா இந்த தகவலை நீங்கள் முழுசா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா, அதாவது எதனால, என்ன காரணத்தால உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னா, உங்களுடைய வங்கி கணக்கு சரியான ஆக்டிவேட்டில இல்லாமல் இருக்குதா ஃபர்ஸ்ட்டு காரணம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது எந்த வங்கி கணக்குலேருந்து நீங்கள் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்துக்கான தொகையை நீங்கள் செலுத்திருக்கீங்களோ அதே வங்கி கணக்குக்கு தான் அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய வங்கி கணக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சில பேர் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய வங்கி கணக்குலேருந்து, அதாவது உங்களுடைய ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி, உங்களுடைய நெட் பேங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, அதுக்கான அந்த தொகை அதுக்கான வங்கி கணக்கிலே செலுத்தப்பட்டிருக்கும். ப்ரௌசிங் சென்டரில் இருக்கிறவங்களுடைய வங்கி கணக்கிலேருந்து நீங்கள் விண்ணப்பதற்கான தொகை செலுத்தப்படுனீங்கன்னா, அந்த வங்கி கணக்கு தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு 4 தடவை எந்த வங்கி கணக்கில் நீங்கள் இருந்து விண்ணப்பிச்சிருக்கீங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியல இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போகணும். இந்த வெப்சைட் தெரியாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அது மூலியமாகவும் இந்த வெப்சைட்குள்ளே போகலாம். உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் போடணும். லாகின் ஐடி பாஸ்வேர்டு தெரியாதவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கூட வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் தெரியாதவங்க இதுக்கு லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதை எப்படி மீட் எடுக்கிறதுன்னு. அந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் கண்டுபிடிச்சி நீங்கள் அதில் போட்டு கேப்சாவை போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளுக்குள்ளே போகலாம். லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷோ அப்படிங்கிற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது உள்ளே போகும். அதில் பார்த்தீங்கன்னா, பணத்தை திரும்பி பெறுவதற்கான ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா, கிளிக் தி ரைஸ் ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பேங்க் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த நீங்கள் பேங்க் டீட்டெயிலை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இந்த இடத்துல ஒருவேளை இந்த லிங்க்குக்கு பதிலாக வேறு ஒரு லிங்க் இருந்துச்சுன்னா, உங்கள் அமௌண்ட் ஆல்ரெடி ரீஃபண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் நம்பரை 2 தடவை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை கொடுக்கணும். அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதே அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஆஃப் பாஸ்புக், உங்களுடைய என்ன பேரோ பாஸ்புக்கில் இருக்கோ அந்த பாஸ்புக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நேம் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில் ஒரு தடவைக்கு 4 தடவை கரெக்டாக செக் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கணும். அடுத்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது ப்ராசஸ். இப்போ உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆயிரும். இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/5/2024. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை